இந்த பார்சல் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ அமேசானில் வந்து எனக்கு டெலிவரி பண்ணுற ஒரு பையன் வந்து சரியாகவே ஒர்க் பண்ணுறதில்ல. அவர் ஃபேமிலி பிரச்சனையா, லவ் பிரச்சனையா, இல்லை ஒர்க் பண்ணுறதுல அவங்க போடுற ரூல்ஸ் பிரச்சனையான்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் மூஞ்சி கடுப்பாகவே வச்சுட்டு வருவார். எனக்கு வேணும்னே வந்து பொருள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 26,000 மதிப்புள்ள ஒரு பொருள் வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு முன்னாடி நான் வாங்குறப்போ அவர் வேணும்னே வந்து கொடுக்க மாட்டேன்ட்டார். புதுசாக வந்த பையன்கிட்ட கொடுத்து தாட்டி விடுற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனால் எப்போவுமே விலை அதிகமாக இருக்கிற ஒரு பொருள் வந்து புதுசாக அன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவரோட ஒர்க் பண்ணுற ஒரு பையனுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறப்ப அந்த பையன் சொன்னாப்புல, ஆனால் அவரே தான் வருவார், அவர் வேணும்னே உங்களை அலக்கழிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே மாதிரி அவர் 9:30 மணிக்கு வந்து கொண்டு வந்து அந்த பார்சல் கொடுத்தார். அது ரொம்ப நான் எதிர்பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொருள். ஆனால் அவர் வேணும்னே அந்த மாதிரி பண்ணார். அதுக்கு முன்னாடி எப்போ என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுக்குற ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தர்கிட்ட பழகுறோம் அப்படின்னா அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறது. என்னென்னா, எனக்கு வந்து டெலிவரி கொடுக்காமையே இன்றைக்கி வந்து எனக்கு பொருள் வருதுன்னு வைங்களேன், எனக்கு வந்து 2 நாளில் பொருள் வந்துடும். நான் ப்ரைம் கஸ்டமர், எனக்கு 2 நாளில் பொருள் வந்துடும். பொருள் வந்தப்போ அவர் கொடுத்த மாதிரி டெலிவரி போட்டுட்டு போயிட்டு அடுத்த நாள் தான் கொடுப்பாரு. எனக்கு இது வந்து பண்ணார். எப்போவுமே அவர் இது சம்மந்தமாக அவருக்கு ஃபோன் பண்ணி, நான் எப்போவுமே வந்து எடுத்தோடனே கஸ்டமர் கேருக்கு போக மாட்டேன். அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்குறப்ப அவர் வேணும்னே ஃபோன் எடுக்கலை. அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரி பண்ணார். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட ஓப்பனாகவே நான் வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். இந்த 26,000 மதிப்புள்ள அந்த பொருள் எனக்கு வர்றப்போ அவர் வேணுமே எனக்கு கொடுக்காமல் விட்டதுனால அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அதே அவர்கிட்ட ஓப்பனாக நேர்மையாக நான் சொல்லிட்டேன், உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இனிமேல் அமேசானில் வந்து பொருள் வாங்குகிற ஐடியா இல்லை, அதுவும் உங்களால் தான். நீங்கள் டெலிவரி எனக்கு கரெக்டாகவே கொடுக்குறதில்ல, வேணுமே பண்ணுறீங்க. நீங்கள் கரெக்டாக கொடுக்குறீங்கன்னா நான் பொருள் ஆர்டர் பண்ணுறேன், இல்லைன்னா வேண்டாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நேரடியாக சொல்கிறப்ப, இல்லை நீங்கள் பண்ணுங்கள் நான் கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 10 பொருள் ஆர்டர் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 3 பொருள் தான் கரெக்டாக கொடுத்துருப்பாரு. மற்ற பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேணுமே அலக்கழிச்சு. இப்போ 12ஆம் தேதி வந்து ஒரு பொருள் ஒன்று வர வேண்டியது இருந்துச்சு, ஒரு ஹெட்ஃபோன். அது வந்து அவருக்கு எனக்கு கொடுக்காம எனக்கு கொடுத்த மாதிரி என்னை வந்து பார்த்துட்டு நான் இல்லாத மாதிரியும் அந்த மாதிரி எனக்கு ரிப்போர்ட் போட்டார். போட்டு அந்த பொருள் வந்து அவருக்கு அனுப்பவும் இல்லை. புரியுதுங்களா? அந்த மாதிரியே வச்சுக்கிட்டே இருந்தார். நானும் 5-6 நாளாக கால் பண்ணி எல்லார்த்திட்டையும் சொன்னாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ அந்த பொருள் என்ன இருக்குதுன்னா, அது டேமேஜில் இருந்துச்சாம். அதனால் ரிட்டன் போட்டு இப்போ எனக்கு மறுபடியும் வேறு பொருள் வருது. அந்த மாதிரி பண்ணுறாரு. இது நேற்றுக்கு இந்த பொருள் வர்றப்போ அதே மாதிரி எனக்கு பொருள் வரல. அப்போ நான் வந்து கூப்பிட்டு கேட்குறப்போ அவங்க அனிதா அப்படிங்கிறவங்க பேசுனாங்க. இப்போ ஏன் இந்த விஷயத்தை இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வரேன்னா, இப்போ நேற்று இந்த பொருள் வராமல் நான் இவ்வளோ 6 நாளாக எனக்கு இந்த மாதிரி ஒரு வேணும்னே பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு பக்கம் பெரிய மன உளைச்சல். நம்ம காசு கொடுத்தா பொருள் வாங்குகிறோம், சும்மா வாங்கலை. இப்போ ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த வேலையை வந்து நேசித்து செய்யணும். அடுத்தது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி டெலிவரி பண்ணுறது, ஒருத்தருக்கு சாப்பாடு பரிமாறுறது, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் பெரிய வரம். இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் பெரிய வரம். இப்போ கஸ்டமர் கேரில் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பெரிய வரம். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதே ஒரு வேலையை செய்கிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு வரம். அந்த மாதிரியான ஒரு ஒர்க் பண்ணுறவங்க நேசித்து செய்யணும், அது ஒரு பெரிய வரம். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வேணும்னே வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படிங்கிறதுனால இந்த 12ஆம் தேதி வர வேண்டிய பொருளை அவர் கொடுக்காமே விட்டார். எனக்கு டெலிவரி வந்து அவுட் ஆஃப் டெலிவரி எடுத்துகிட்டும் வந்துட்டாங்க, அதுவும் எனக்கு காட்டுச்சு. ஆனால் அந்த மாதிரி பண்ணிட்டார். இப்போ நேற்றுக்கு வந்து இதே மாதிரி இந்த பொருளும் வர்றதுக்கு லேட் ஆனதுனால நான் கஸ்டமர் கேர் கூப்பிட்டு பேசுகிறப்போ அனிதா அப்படிங்கிறவங்க பேசுனாங்க. ரொம்ப பொதுவாகவே எனக்கு அமேசான் கஸ்டமர் கேரில் பேசுகிறவங்க ரொம்ப நல்ல கேரக்டராக இருப்பாங்க பெரும்பாலும். அதில் ஒரு 4-5 பேர் குறிப்பிட்டு சொல்லலாம் ரொம்ப மோசமானவங்களாக இருந்தாங்க. ஆனால் நேற்று அனிதா அவங்கள்ட்ட பேசுகிறப்போ டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. இந்த பையன் வந்து புதுசு. அப்போ வந்து அட்ரஸ் தெரியாமல் நான் அனிதா அவங்ககிட்ட கஸ்டமர் கேரில் பேசிகிட்டு இருக்கிறப்போ அவங்க லைன்லேயே இருக்காங்க. அப்போ அந்த புதுசாக வந்து அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ் சொல்லி அவர் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அந்த கஸ்டமர் கேரில் இருக்கிற அந்த அனிதா அவங்க இருந்தாங்க. இந்த பொருள் நான் வாங்கினோன்னே அவங்க ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, அப்பாடா உங்களுக்கு பொருள் வந்துருச்சு, எனக்கு சந்தோஷம் அப்படின்னாங்க. இப்போ இந்த பொருள் இப்போ அனிதா அவங்க வந்து எனக்கு வாங்கி கொடுத்து அந்த பொருள் எனக்கு கிடைச்சா எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அந்த மாதிரி. இப்போ இது ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டே வர்றேன் அப்படின்னா, நான் படுற சந்தோஷம், இப்போ நான் வந்து லைஃப்பில் எனக்கு எல்லா சந்தோஷம் கிடைக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிடைக்கிறது பெரிய வரம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு வந்து லைஃப்பில் கிடைச்சா அது பெரிய ஒரு வரம். அந்த மாதிரி நேற்றுக்கு அனிதா அவங்க வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த பொருள் நான் வாங்கினதில் அப்பாடா இந்த பொருள் உங்களுக்கு கிடைச்சதில் எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால் நான் மறக்காமல் உங்கள் பேரை நான் சொல்லி இந்த வீடியோ நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் படுற சந்தோஷத்தை பார்த்து இன்னொருத்தர் சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா,
அது நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க தான் செய்வாங்க. நம்ம என்ன பெத்த ஒரு அம்மா தான் அந்த மாதிரியான ஒரு வேலையை செய்வாங்க. தன் பையன் வந்து எல்லா இடத்துலையும் அவன் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும், அவன் எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கணும், அவன் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு மனசு தாய் மனசு தான் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு மனசு நமக்கு லைஃப்பில் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நேற்றுக்கு இந்த பொருள் வந்து வாங்கினது பரவாயில்ல, உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே பொருள் பரவாயில்ல, பொருள் கிடச்சிருச்சு அப்படின்னு தான் யாராக இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒரே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா இல்லை, அவங்க மனசில் இருந்து ஒரு விஷயம் சொன்னது எனக்கு வந்து அது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பாடா, உங்களுக்கு இந்த பொருள் கிடைச்சதில் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெருசாக பேசிக்கிட்டே வரேன். ஏன்னா நான் படுற சந்தோஷத்தை பார்த்து ஒருத்தர் சந்தோஷப்படுறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பெரிய நம்மளை நேசிக்கிற ஒரு மனசு தான் செய்யும். அந்த மாதிரி அவங்க சொன்னது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அதை சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா அது பெரிய முக்கியமான ஒரு நிகழ்வு. ஒரு டெலிவரி பண்ணுறவர் வேணும்னே நம்மளை வந்து அலக்கழித்து அவரை வந்து ரிவெஞ்ச் எடுத்து ஒரு பொருளை அனுப்பிச்சிட்டார், பழி வாங்குறாரு. நம்ம உண்மையாக இருக்கிறோம், நேர்மையாக இருக்கோம்னா நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. ஆனால் இப்போ நேற்று கஸ்டமர் கேரில் இருக்கிற அந்த அனிதா அவங்க அப்படிங்கிறவங்க அந்த நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற அந்த மன உளைச்சல் எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுவே பெரிய விஷயம். அவங்க பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுவே ஒரு பெரிய நல்ல கேரக்டர் இருந்தால் தான், நல்ல மனசு இருந்தால் தான் அது முடியும். அப்படி கேட்டுகிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு அந்த டெலிவரி பையனும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறப்போ அவங்க சொன்ன அந்த வார்த்தை திருப்பி அதையே நான் சொல்கிறேன்னு எடுத்துக்க வேண்டாம். அப்பாடா, எனக்கு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு இந்த பொருள் கிடைச்சது அப்படின்னு. இனிமேல் இந்த பொருள் அனிதா அவங்க வாங்கி கொடுத்த மாதிரி சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நான் வந்து லைஃப்பில் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனசு அந்த வார்த்தையை கேட்குறதுங்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, இந்த பார்சல் என்ன அப்படிங்கிறது நான் இந்த ஹெட்ஃபோன் வந்து இந்த பார்சல் நான் பிரிக்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் பேரை நான் சொல்லுவேன் அப்படின்னு அனிதா அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி அந்த OnePlusக்கு வந்து பார்த்திங்கன்னா சாருக்கா, சாருமதி, கார்த்திகா, தனுஷ், கிரிஜா அப்படிங்கிறவங்களாம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணி பேசுனாங்க. ஆனால் அவங்களுடைய பொசிஷன் என்ன பண்ண முடியும், பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. ரொம்ப நல்ல விதமாக நான் சொல்கிற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கேட்டாங்களே தவிர அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அந்த OnePlus அப்படின்னு அந்த ஹெட்ஃபோன் வந்து அவர் வேணும்னே எனக்கு கொடுக்காம விட்டு அதை ரிட்டன் வந்து டேமேஜ் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்டார். அந்த பொருள் திங்கக்கிழமை வரும், அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த பார்சல் வந்து இந்த மகிழ்ச்சி உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு இவ்வளோ லென்த்தாக பேசிட்டு வரேன். இது எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் என் உள்ளத்திலிருந்து நான் பேசுகிறேன். நான் உள்ளத்திலேருந்து பேசுகிறத பார்க்குறவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அதுதான் எனக்கு இருக்கிற ஹாப்பினஸ். ஓகே, பெரிய பார்சலாக இருக்குது. இவ்வளோ பெருசு இருக்குது, ஆனால் பொருள் இவ்வளோதான். இது வந்து நறுக்கையில் வளர்ந்துருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 600 ரூபா, மீடியமாக வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபா. மேக்ஸிமம் எப்போவுமே 400 ரூபாயில் இருக்கிறது 399 அல்லது 396 அப்படி இருக்கும். ரொம்ப லோவாக இறங்குறது எப்படின்னா 299 ரூபா, அதாவது 300 ரூபாய்க்கு. இப்போது இது ரொம்ப லோவாக இறங்கி 300 ரூபாய்க்கு வந்திருக்கு. அப்போ தான் இந்த பொருள் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது எப்படி பிரிக்கிறதுனே தெரியல. இங்கே பிரிக்கிறதா எப்படிம்மா, உனக்கு எதாவது ஐடியா இருக்கா? எதுமா இதா, இது கட் பண்ணுமா? இல்லைப்பா, ஒன்றா இருக்குது. இதில் இது வந்து ஃபுல்லாகவே சீல் வச்சுருக்காங்க, தெரியுதா? இதே எடுத்து பார்க்கட்டா?
இது எப்படி பிரிக்கணும்னு தெரியல. எப்படி தெரியும், எங்கேயுமே எதுவுமே போடலை. ஒரு நிமிஷம், இது எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியலிங்க. ஒரு நிமிஷம் கட் பண்ணிட்டு மறுபடியும் நான் கன்டினியூ பண்ணுறேன். இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் மோல்டு பண்ணியிருக்காங்க, இந்த இடம் ஃபுல்லாக சீல் வச்சுருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படி எடுத்தாலும் இதாகும்னு நினைக்கிறேன், அதனால் கட் பண்ணிடலாம். வெயில் வேறு ரொம்ப ஜாஸ்தி, லைட்டு போட்டதுக்கு அதுக்கும். மொத்தமாகவே கட் பண்ணி எடுக்கணும் மாட்டேன். எனக்கு மேக்ஸிமம் ஒரு பொருள் வந்து அழகாக எடுத்து வச்சுக்கணுன்னு தான் நினைப்பேன். ஏன்னா ஒழுங்காக எனக்கு கட் பண்ண வரல. ஆனால் இப்படி வச்சுட்டோம்னா தான் திருப்பி இந்த பொருள் கூட அப்படியே வச்சுக்க முடியும். ஒரு பக்கம் அப்படியே அந்த சீல் அப்படியே இருக்குது பாருங்கள். இது ஒன்று விழுந்துருக்கு, இன்னொன்று இருக்குது. இந்த ரெண்டு அச்சோ, உங்களோட ஃபோனை ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் இருங்க, இதை கட் பண்ணுங்கள், கட் பண்ணுதுங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் நான் வாங்கியிருக்கேங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து என்னென்னா, இதை நான் மாட்டிட்டு பேசுகிறேன் அப்படின்னா, ஏங்க நீங்கள் பேசுகிறது சரியாகவே கேட்கலிங்கம்பாங்க. ஏன்னா மைக்கு பாருங்கள் எங்கே இருக்குன்னு, மைக் இங்கே இருக்கணும், புரியுதுங்களா? இது சரியில்லை அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நான் வந்து இந்த இதே வாங்கினேன். இதில் வந்து பாருங்கள், இதுதான் அது. இப்போ இந்த இமேஜில் பாருங்கள், வைத்து உலகுது. தெரியுதுங்களா? இங்கே கிட்ட இருக்குது, இந்த இடத்துல இருக்கிற மாதிரி அந்த படத்தில் இருக்குது. நான் அப்படின்னு நினச்சிதான் இது வாங்கினா, ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற மாதிரியே இதுவும் வந்திருக்கு. பயங்கரமாக வைக்குது. புரியுதுங்களா? மைக் எங்கே இருக்குது பாருங்க. இப்போ இந்த மைக் இங்கே இருந்தால் அப்போ நான் பேசுகிறது எங்கே கேட்கும்? நான் இப்படின்னு நினச்ச ஒரு பொருள் தான் வாங்கினேன். ஆல்ரெடி இருக்குது ஒரு பொருள் அந்த மாதிரி. இது வேண்டாம், இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நான் பேசுகிறதே ஒன்றும் புரியலன்னு சொல்கிறதுனால தான் இது வாங்கினேன். இது அப்படி இருக்குது. ஆனால் படத்தில் பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க, அதுவும் ஃபிலிப்ஸ்ன்னு தான் போட்டிருக்கு, இதுவும் ஃபிலிப்ஸ்ன்னு தான் போட்டிருக்கு. ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பிரித்து உடைச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம், நல்லா கேட்குதான்னு.
இது வந்து இப்படி இந்த மாதிரி இருக்குங்கிறதுக்காக தான் வாங்கினது. ஆல்ரெடி எங்கிட்ட இதுக்கு முன்னாடி நான் ஒன்று வச்சுருந்தேங்க. இந்த பொருள் கிடைக்க மாட்டேங்குது. தெரியுதுங்களா? பயங்கரமாக ஏற்றுது. இது எங்கே இருக்குது பாருங்கள். இப்போ நான் இது வந்து காதில் நான் மாட்டுறேன் அப்படின்னா எங்கே இருக்குது? மைக்கு கரெக்டாக இருக்குங்களா? இப்போ இந்த பொருள் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு மாற்றாந்தான் இப்போ இது தேடி வாங்கினா இது இப்படி இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு உடைச்சி நம்ம ஒரு பொருள் வச்சுக்கணும்னு நினச்சா நம்ம இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு பொருள் போட்டுட்டு அந்த மாதிரி நமக்கு ஒரு பொருள் கொடுக்கல அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுறது? சரி ஒரு இது வந்து பாட்டு கேட்குறதுக்காக நான் வாங்கலை. கீழே தண்ணியும் விழுகுது. இது நான் நினச்ச பொருள் இல்லை, அவங்க காட்டின பொருளும் இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் இதை நம்ம வந்து ரிட்டன் போட்டு தான் ஆகணும். இதை பற்றி கேட்டு தான் ஆகணும். சரி ஓகே. ரொம்ப வெயில் வைக்குதுங்க. சரி ஓகே. இது எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தில் இந்த பொருள் வந்து வெறும் 300 ரூபாயாக இருந்தாலும் நமக்கு பயன்படாமல் இருந்ததுன்னா நமக்கு நினச்ச மாதிரி இல்லைன்னா என்ன பண்ணுறேன்னே தெரியல. சரி இதுக்கும் கஸ்டமர் கேரில் கூப்பிட்டு கேட்டு பார்க்குறேன். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.